சமயங்கள்ல நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும். நம்ம நம்புறவங்க நம்ம சைடு தான் இருக்கிறாங்க, நமக்காக அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்ம நம்புற நம்ம கூட இருக்கிறவங்க கூட சில நேரம் நமக்கு சத்துருக்களா எழுப்பி நிற்பாங்க. நம்முடைய கணவரா இருக்கலாம், நம்முடைய மனைவியா இருக்கலாம், நம்முடைய சொந்தங்களா இருக்கலாம், நம்முடைய குடிப்பிறப்பா இருக்கலாம், நம்முடைய வீட்டாரா இருக்கலாம், நம்முடைய பேரண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவங்க நமக்கு விரோதமா, நமக்கு தெரிந்தவங்க கூட நமக்கு எழும்பி நின்று நமக்கு விரோதமா சத்துருக்களா நிற்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம நியாயத்தை பேசினாலும் சரி, அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் சரி, சில நேரம் எதுவுமே ஒண்ணுமே வாய்க்காம போயிடும். சூழ்நிலைகள் அப்படி நமக்கு விரோதமா அப்படி நிற்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் நம்ம சில நேரம் தனிமையா தள்ளப்பட்டவங்க போல இருப்போம், ஒடுக்கப்பட்டவர்களை போல இருப்போம், கைவிடப்பட்டவர்களை போல இருப்போம். ஸோ இந்த சூழ்நிலைகள்லையும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடவே மாட்டாரு. ஸோ அந்த வசனத்துல என்ன சொல்லிருக்க, நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோம். ஸோ இந்த பிரச்சனைகள்ல, இந்த போராட்டங்கள்ல, இந்த நெருக்கங்கள்ல எல்லாரும் நமக்கு சத்துருக்களா எழுப்பி நிற்கிற நேரத்துல, எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற நேரத்துல, நமக்கு நம்ம சைடு நீதி நியாயம் இல்லாம அநியாயமா நமக்கு விரோதமா பேசப்பட்டு இருக்க நேரத்துல கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, மனிதர்கள் நமக்கு யாருமே இல்லாம இருந்த போல இருக்கலாம், ஆனா ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது கர்த்தருக்காக நம்ம பொறுமையோட காத்திருந்த, ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க, நீங்க எனக்காக வழக்காடுங்க, நீங்க எனக்காக கிரியை செய்யுங்க, நீங்க இதெல்லாம் எனக்கு மாற்றி தாருங்கப்பா, நீங்க எனக்கு நியாயம் செய்யுங்க, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மள கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம பொறுமையோடு அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்மளோட கூப்பிடுதலை கேட்டு நமக்காக ஆண்டவர் கிரியை செய்து எல்லாவற்றில இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவர், நம்மளை நெருக்கத்துல இருந்து விடுவிக்க வல்லவர், போராட்டங்கள்ல இருந்து விடுவிக்க வல்லவர். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறதே ஆண்டவர் நமக்கு மாற்றி, சத்துருக்களா நமக்கு எழுப்பி நிக்கிறவங்களை கூட நம்ம பட்சமா கூட ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. எல்லாவற்றையும் ஆண்டவர் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் மாற்றி தர வல்லவரா இருக்கிறார். அதான் அந்த வசனத்துல சொல்லியிருக்கேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். ஆமென்.